السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. قال رسول الله صلى الله عليه وسلم: لعن الله واصلا. وقال عليه الصلاة والسلام: صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளும் மேலான கருணையும் நம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பும் ஷஃபாஅத்தும் நாம் அனைவர்களுக்கும் முழுமையாக உண்டாகட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர், உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண் பெண் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்குவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலும் அல்லாஹ் நாம் அனைவர்களுக்கும் நிரந்தரமான பாதுகாப்பை தந்தருள் புரிவானாக. திடீர் மரணங்கள், வாகன விபத்துக்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற தீய மரணங்களிலும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உலகில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் எந்த அமல் நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. உலகத்திலே எத்தனையோ செயல்களை நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் ஒவ்வொரு அமல்களும் நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்குமா என்று நாம் சொல்ல முடியாது. எந்த தவறுகள் நம்மை அழிக்கும் என்றும் தெரியாது. நாம் சாதாரணமாக சின்ன தவறை செய்திருப்போம், இது சின்ன தவறுதானே என்பதாக நினைத்திருப்போம். ஆனால் அந்த சின்ன தவறும் பெரிய தவறாக அல்லாஹ்விடத்திலே கணிக்கப்படும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை. அல்லாஹ் குர்ஆனிலே கூறி காட்டுகிறான்: மனிதா, நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் அது அணு அளவு இருந்தாலும் சரி, கடுகளவு நன்மை நீ செய்திருந்தாலும் சரி, அதனுடைய நன்மையை நாளை மறுமை நாளிலே நீ பெற்றுக் கொள்வாய் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அதற்கு அடுத்தபடியாக சொல்லுவான்: நீ செய்யக்கூடிய ஒரு தீமை அணு அளவு இருந்தாலும் அந்த தீமையினுடைய பலனை, அந்த தீமைக்கு உண்டான தண்டனையை நாளை மறுமை நாளிலே நீ பெற்றுக் கொள்வாய் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களை, உலகத்திலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதை நாம் சர்வசாதாரணமாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாடுகள், அந்த தான தர்மங்கள், அந்த நல்ல அமல்கள் எது நம்முடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும், நம்முடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடியதாக இருக்கும் என்பதாக நாம் சொல்ல முடியாது. பெருமக்களை, இந்த இரண்டு வசனங்கள் فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ,
நீ அணு அளவு நன்மை செய்திருந்தாலும் அந்த நன்மையினுடைய பிரதிபலனை நாளை மறுமையிலே பெற்றுக் கொள்வாய். ஒமையாமல் மிஸ்கால லர்ரத்தின் ஷர்ரையரா, நீ அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அந்த தீமைக்கு உண்டான தண்டனையை நாளை மறுமையிலே பெற்றுக் கொள்வாய். ஆக இந்த இரண்டு வசனங்களும் எல்லா தீமை நன்மையை உள்ளடக்கிய வசனமாக இருக்கின்றது. ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அறிவிக்கின்றார்கள், ஒரே ஒரு திராட்சை பழத்தை தர்மம் செய்தார்கள். ஒரே ஒரு திராட்சை பழம், இதற்கு ஒரு நன்மையா என்று கேட்டால் இல்லவே இல்லை. இந்த ஒரே ஒரு திராட்சை பழத்திலே அநேக பலன்கள் இருக்கிறது, அதிலே அதிகமான நன்மைகள் இருக்கிறது என்பதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக நம்முடைய கண்ணோட்டத்திலே, நம்முடைய எண்ணத்திலே ஒரே ஒரு திராட்சை பழம் தானே, அதற்கு ஒரு நன்மை தானே என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருப்போம். ஆனால் அந்த ஒரே ஒரு திராட்சை பழத்திலே அநேக அணுக்கள், அநேக பலன்கள் இருக்கிறது. அது அதிகமான நன்மைகளை ஈட்டி தரக்கூடியது. அதை சாதாரணமாக அது சின்ன ஒரு அமல் தானே என்பதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். எந்த ஒரு சின்ன அமலும் உங்களுடைய உயர்வுக்கு காரணமாக இருக்கும். சின்ன தவறுதானே என்பதாக நீங்கள் அதிலே பொடும்போக்காக இருக்காதீர்கள். அந்த சின்ன தவறும் உங்களுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும் என்பதாக இங்கே அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றார். பெருமக்களை, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரே ஒரு பேரித்தம்பழத்தை தர்மம் செய்தார்கள். சொன்னார்கள், ஹஜ்ரத் உமர் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஒரு பேரித்தம்பழத்திலே எத்தனையோ நன்மைகள் இருக்கிறது, இது ஒரு பேரித்தம்பழம் தானே என்பதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். நோம்புடைய காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன. நோம்புல எத்தனையோ தான தர்மங்கள் செய்வதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கின்றோம். நான் சின்ன ஒரு செயல்தானே செய்கின்றோம், இதிலே அல்லாஹ் என்ன நன்மைகளை தரப்போகிறான் என்பதாக நீங்கள் நினைத்து விடாதீர்கள். அது ஒரு பேரித்தம்பழமாக இருந்தாலும் சரி, அதிலே அநேக நன்மைகள் இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை உயர்வுக்கு கொண்டு போவதற்கு காரணமாக இருக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பண்பட்ட சஹாபா பெருமக்களும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். பெருமக்களே, உலக நடைமுறைகளை நாம் பார்க்க முடிகின்றது. ஒரு நேரத்தில் யாராவது நம்மை நோக்கி யாசகம் கேட்டால் நம்முடைய ஜோப்பை நாம் பார்க்கின்றோம். கொஞ்சமாக பணம் காசு இருக்கிறது என்றால் நாம் என்ன செய்கின்றோம், அந்த நேரத்திலே அந்த ஸ்பாட்டிலே தர்மம் செய்யாமல் போய் விடுகின்றோம். என்ன காரணம்? வெட்கம். நம்மிடத்துல இருக்கக்கூடிய 10 ரூபாய், நம்மிடத்துல இருக்கக்கூடிய 1 ரூபாய், இது ஆக கம்மியான ஒரு ரூபாயாக, ஆக கம்மியான காசாக இருக்கிறது. இதை கொண்டு நாம் தர்மம் செய்தால் அல்லாஹ்விடத்துல என்ன நெருக்கத்தை பெற போகின்றோம்? ஒரு சின்ன அமல் தானே, ஒரு சின்ன ஒரு ரூபாய் தானே என்பதாக நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். பெருமக்களே, அந்த சின்ன ரூபாய் கூட உங்களை உயர்த்திவிட காரணமாக இருக்கும் என்பதாக இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். ஒருவர் அல்லாஹ் முன்னிலையிலே கொண்டு வரப்பட்டார். ஒருவர் அல்லாஹ் முன்னிலையிலே கொண்டு வரப்பட்டார். அவரிடம் எந்த நன்மையும் இல்லை. அவர் பாதையை கடக்கின்ற பொழுது மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஒரு பொருளை அகற்றினார். அதன் காரணமாக அல்லாஹ் அவரை மன்னித்தார். அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே ஒரு மனிதரை கொண்டு வரப்படும். அவரிடத்தில் எந்த நன்மையும் இருக்காது, எந்த ஒரு நற்செயலும் இருக்காது, சொர்க்கத்திற்கு போகுவதற்கான எந்த வழியும் இருக்காது. ஆனால் ஒரே ஒரு அமல் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்திருப்பார். என்ன அமல்? மக்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய அந்த பொருளை பாதையில் இருந்து அகற்றிருப்பார் அல்லவா, அதன் காரணமாக அல்லாஹ் அவரை மன்னித்திருப்பார். அதன் காரணமாக அல்லாஹ் அவரை சொர்க்கத்திற்கு தயாராக கூடியவராக ஆக்கி விடுவார் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்பதை நாம் ஹதீஸின் மூலமாக காண முடிகின்றது. பெருமக்களை, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னை சுவனத்திலே அனுப்பக்கூடிய ஒரு அமலை எனக்கு சொல்லித் தாருங்கள். சகாபாக்கள் கேட்கின்றார்கள்.
சகாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எதை கேட்டார்கள்? எனக்கு சொத்து வேணும், சுகம் வேணும், எனக்கு காசு பணம் வேணும் என்பதாக கேட்கவில்லை. ஹஸரத் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை சுவனத்தில் அனுப்பக்கூடிய அமலை எனக்கு சொல்லி தாருங்கள் என்று கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், முஸ்லிம்கள் செல்லக்கூடிய பாதையிலே தொந்தரவு தரக்கூடிய பொருளை நீ அகற்றிவிடு, உனக்கு சொர்க்கத்திற்கு அது உன்னை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். பெருமக்களை, 4 ரக்காத் தொழுதால் என்ன நன்மை என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். 4 ரக்காத் தொழுதால் என்ன நன்மை என்பதை விளங்கி வைத்திருக்கிறோம், தொழுகின்றோம். ஆனால் பாதையிலே கிடக்கக்கூடிய பொருளை அகற்றினால் என்ன நன்மை என்பதை மனித சமூகம் விளங்கவில்லை என்பதுதான் இங்கே வருத்தப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. சாதாரண ஒரு அமலாக நாம் கருதி விடுகிறோம், சாதாரண ஒரு செயலாக நினைத்து விடுகிறோம். அந்த சாதாரண செயல் உன்னை சுவனத்திலே கொண்டு போய் சேர்த்துவிடும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு அந்த செயல் ஆகிவிடும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்றுதான் இங்கே நமக்கும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். பெருமக்களை, நன்மையை சுட்டி காட்டவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண், தவறான பெண், நன்மையை சுட்டி காட்டவில்லை. அந்த பெண்ணிடம் ஒரு தவறான பெண், ஆனால் ஒரு நாய் தண்ணீர் தாகத்தால் தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த நாய்க்கு தண்ணீர் புகட்டி உதவி செய்ததால் அல்லாஹ் அந்த பெண்ணை சுவனத்துக்கு தயாராக ஆக்கினான், சுவனத்தை வாஜிபாக ஆக்கினான். எந்த விதமான நன்மையும் இல்லை, நன்மையை சுட்டி காட்டப்படவில்லை. சொல்ல போனால் அந்த பெண்மணி ஒரு விபச்சாரம் செய்த பெண்மணி, ஒரு தவறான பெண்மணி. ஆனால் ஒரு சின்ன அமல், ஒரு நாய் தாகத்தால் தகித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய காலாடையை எடுத்து கிணற்றிலே தண்ணீரை முக்கி தண்ணீரை எடுத்து அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததால் அந்த பெண்ணுக்கு அல்லாஹ் சுவனத்தை வாஜிபாக்கினான் என்பதை இங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். உலகத்திலே எவ்வளவோ பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். புனித ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அது சர்வ சாதாரண அமலாக இருந்தாலும் சரி, அந்த சின்ன அமலும் உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்பதால் இங்கே நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கட்டத்திலே சொன்னார்கள், ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியை வணக்கசாலி என்பதாக அடையாளப்படுத்தினார்கள். மிகப்பெரிய ஆபீன், மிகப்பெரிய தொழுகையாளி, ஆனால் ஒரே ஒரு சின்ன செயல். என்ன சின்ன செயல்? பூனைக்கு, அதாவது அந்த வாயில்லாத ஜீவனுக்கு எந்த விதமான உணவும் கொடுக்காமல் அந்த ஜீவனை வீட்டிலே கட்டி போட்டால், அவிழ்த்து விட்டிருந்தால் வெளியே உணவு தேடி இருக்கும். அந்த பெண்மணியும் உணவு கொடுக்கவில்லை, அந்த பூனையும் அவிழ்த்து விடவில்லை. பசியால் பட்டினியால் அந்த வாயில்லாத ஜீவன் தவிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹ் இந்த பெண்மணி எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக ஆவிதாக இருந்தாலும் பரவாயில்லை, அவள் நரகவாதி என்பதாக அல்லாஹ் அங்கே அடையாளப்படுத்தினான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். பெருமக்களை, சின்ன அமலாக இருந்தாலும் சரி, பெரிய அமலாக இருந்தாலும் சரி, அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்தித்து செயல்பட வேண்டும். எது நம்மை உயர்த்தும், எது நம்மை தாழ்த்தும் என்ற விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் இங்கே நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி காட்டி இருக்கின்றது. லா தந்துரு இலா சிஹ்ரி வலாக்கின் இந்துரு மா சாத. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், பாவம் சின்னது என்று நீ நினைத்து விடாதே, நீ எந்த ரப்புக்கு மாறு செய்கிறாயோ அந்த ரப்பினுடைய கண்ணியத்தை நீ பார் என்பதாக அங்கே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார். பாவம் சின்னது என்பதாக நினைத்து விடாதே,
சின்ன பாவம் தானே, சின்ன செயல் தானே என்பதாக நினைத்து விடாதே. நீ எந்த ரப்புக்கு மாறு செய்கிறாயோ அந்த ரப்பினுடைய கண்ணியத்தை நினைத்துப்பார், அந்த ரப்பினுடைய மகத்துவத்தை நினைத்துப்பார். அந்த சின்ன பாவத்தையும் நீ செய்யாமல் விட்டு விடுவாய் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டி இருக்கின்றார்கள். பெருமக்களை எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், சாதாரணமாக உலகத்திலே நாம் ஒரு மனிதனை பார்த்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த குறைகளை பார்த்து கூட நீங்கள் அடையாளப்படுத்தி நீங்கள் கூப்பிடாதீர்கள். இவன் குட்டையானவன், இவன் நெட்டையானவன், இவன் கருப்பன், இவன் சிவப்பன் என்பதாக அந்த குறைகளை கொண்டு கூட நீங்கள் மனிதர்களை அழைக்காதீர்கள். வேண்டுமென்றால் அடையாளத்திற்காக நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். அடையாளத்திற்காக இவன் இப்படித்தான் இருப்பான், இந்த குறையை சொன்னால் தான் மக்களுக்கு தெரியும் என்பதாக அடையாளத்துக்கு நீங்கள் அழைத்துக் கொள்ளலாமே தவிர, இதை நீங்கள் ஒரு காரணமாக வைத்து நீங்கள் உயரமானவன், குட்டையானவன், நெட்டையானவன் என்று கூட நீங்கள் மனிதர்களை பார்த்து சொல்லாதீர்கள். அதுவும் கூட அல்லாஹ்விடத்திலே மிகவும் கோபத்திற்குள்ளாக ஆகிவிடும், அதுவும் ஒரு மனிதனை தாழ்த்தக்கூடியதாக ஆகிவிடும் என்பதாக இங்கே நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னை சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் கொஞ்சம் குட்டையானவர்கள் என்பதாக கேலி செய்தார். கேலி செய்யக்கூடிய எண்ணத்திலே அவர்கள் அங்கே சொல்லிவிட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சஹாபி பெண்மணி, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி, இருந்தாலும் அவர்கள் அங்கே அந்த நேரத்திலே யதார்த்தமாக அங்கே கேலி செய்யக்கூடிய அந்த எண்ணத்திலே நீங்கள் குட்டையானவர்கள் என்பதாக சஃபியா அவர்களை பார்த்து சொல்லிவிட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஒற்றை வார்த்தை இருக்கிறதே, அது கடலில் கலந்தாலும் அந்த கடல் விஷமாக ஆகிவிடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சாதாரணமாக தெரியும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, நாம் சொல்லக்கூடிய அந்த பேச்சு மிகவும் அற்பமாக தெரியும். ஆனால் அந்த வார்த்தையும் கூட, அந்த செயலும் கூட ஒரு மனிதனுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. பெருமக்களே, யாரையும் இவன் நரகவாதி என்றும் சொல்லிவிடக் கூடாது, இவன் சொர்க்கவாதி என்றும் சொல்லிவிடக் கூடாது. ஒரு வணக்கசாலி இபாதத் செய்யாதவரை பார்த்து நீ நரகவாதி என்று சொன்னார், இந்த வார்த்தை இவர் அமல் அழிவதற்கு காரணமாகி விடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். பெருமக்களே, ஒருவர் அமல் செய்வார், தொடர்ந்து அமல் செய்வார், எல்லா விதமான இபாதத்துக்களை செய்வார், இன்னொருவர் எந்த விதமான இபாதத்தும் செய்யாமல் இருப்பார். அந்த மனிதரை பார்த்து நீ நரகவாதி, எந்த அமலும் செய்யவில்லை, உனக்கு அல்லாஹ் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். ஒருவேளை அல்லாஹ் அந்த மனிதனை மன்னித்து உனக்கு தண்டனையை கொடுத்து விடுவார். ஆகையால் நீ சொல்லக்கூடிய வார்த்தையை நீ என்ன செய், கவனித்து சொல் என்பதாக இங்கே இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றது. பெருமக்களே, ஒருவர் குர்ஆனை ஓதி கொண்டு வந்தார், ஒருவர் குர்ஆனை ஓதி கொண்டு வந்தார். சூரா கஹஃப், வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை சூரா கஹஃப் ஓதுறது சுன்னத், ரசூலுல்லாஹ் ஓதி இருக்காங்க. எந்த அளவுக்கு நீங்க வாரம் வாரம் இந்த சூரா கஹஃப் ஓதுறீங்களோ தஜ்ஜால் இருந்து பாதுகாக்கப்படுவீர்கள். எல்லா விதமான பாதுகாப்புகளும் உங்களுக்கு கிடைத்துவிடும், எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் நீங்கள் பாதுகாப்பு பெற்று விடுவீர்கள் என்பதாக இங்கே நமக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். சூரா கஹஃபை ஓதி கொண்டு வருகிறார். நாளை மறுமையில எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன் நிறுத்தப்படுவோம், எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன் நிறுத்தப்படுவோம். எல்லோரின் கையில் பதிவேடு இருக்கும். அந்த பதிவேடை பார்த்ததும் மனிதன் சொல்லுவானா, லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா. நாளை மறுமை நாளிலே எல்லோரும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையிலே நிறுத்தப்படுவோம். அப்படி நிறுத்தப்படுகின்ற பொழுது எல்லோருடைய கையிலும் பட்டோலை, நன்மை, யாரெல்லாம் நன்மை செய்திருக்கின்றார்களோ, தீமைகள் செய்திருக்கின்றார்களோ அவர்களுடைய பட்டோலைகள் அவர்களுடைய கரத்திலே இருக்கும். அந்த நேரத்திலே லா யுகாதிர் ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா.
அல்லாஹு தஆலா உலகத்திலே நாம் செய்த சின்ன பாவங்களையும் விட்டு வைக்கவில்லை, பெரிய பாவங்களையும் விட்டு வைக்கவில்லை, எல்லாவற்றையும் அல்லாஹ் இந்த பட்டோலையிலே எழுதிவிட்டானே என்பதாக எல்லா மக்களும் அங்கே அந்த நேரத்திலே சொல்லி காட்டுவார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். பெருமக்களே, முதலிலே அடுப்பு எரிய வேண்டும் என்றால் முதலில் சின்ன சின்ன சுள்ளிகளை வைப்பார்கள் உலகத்திலே சமைக்கின்ற பொழுது. அதற்கடுத்துதான் பெரிய விறகுகளை வைப்பார்கள். அதே போன்றுதான் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சின்ன பாவங்கள் என்பதாக ஒதுக்கி விட மாட்டான், ஓரம் தள்ளி விட மாட்டான். அந்த சின்ன பாவங்களை தான் முதலில் விசாரிப்பான், பிறகுதான் பெரிய பாவங்கள் விசாரிக்கப்படும் என்பதாக இங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களே, புனித ரமலானுடைய மாதம் வருகிறது. ரமலானுடைய மாதம் நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு உண்டான வழியாக இருக்கின்றது. அந்த ரமலானுடைய மாதத்தை நாம் என்ன செய்து விடக்கூடாது, அலட்சியப்படுத்தி விடக்கூடாது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்று பாவங்களிலே அலட்சியம் காட்டுகின்றார்கள் மக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கக்கூடிய இந்த நேரத்திலே அவர்களுடைய வீட்டிலே ஒரு 6 தீனார் இருந்தது. 6 தீனார் என்றால் இன்றைய அதனுடைய கிராம் கணக்கிலே நாம் பார்த்தோம் என்றால் 3 பவன் தங்கம், வேறு எதுவும் இல்லை. 6 தீனார் தான் அவர்களுடைய வீட்டிலே இருந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த 6 தீனாரை பிரித்து ஏழைகளுக்கு பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள் என்பதாக சொல்லிவிட்டு மயக்கம் அடைந்து விட்டார்கள். பெருமானாருடைய மரண நேரம் எப்படி இருந்தது என்பதை வரலாறிலே பார்க்க முடிகின்றது. மயக்கம் அடைவார்கள், தண்ணீர் தெளித்த பிறகு திரும்ப எழுந்திருப்பார்கள், திரும்ப மயக்கம் வரும், இப்படியே வந்து கொண்டே இருந்தது. சொல்லிவிட்டு மயக்கம் விட்டு விட்டார்கள். மயக்கம் தெளிந்த பிறகு ஆயிஷாவிடம் கேட்டார்கள், இந்த 6 தீனாரை கொடுத்து விட்டாயா என்று கேட்கின்ற பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்களை கவனிப்பதிலேயே என்னுடைய நேரம் போய்விட்டது, நான் மறந்து விட்டேன், நான் அந்த 6 தீனாரை பங்கு வைத்து கொடுக்கவில்லை என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறிய பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷாவே, இந்த 6 தீனார் விஷயத்திலே நீங்கள் அலட்சியம் காட்டுகின்றீர்களா? இந்த 6 தீனார் வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையிலே எனக்கு மரணம் வந்து விட்டால் என்னுடைய ரப்பிடம் நான் எந்த முகத்தை கொண்டு போய் சந்திப்பேன் என்பதாக அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவிடம் கேட்டார்கள் என்றால், பெருமக்களே, ஒரு சின்ன ஒரு செயலாக இருந்தாலும், பெரிய அமலாக இருந்தாலும், சின்ன தீமையாக இருந்தாலும், எதுவும் நம்மை உயர்த்திவிடும், எதுவும் தாழ்த்திவிடும் என்ற விஷயத்திலே சகாபா பெருமக்கள், நபிமார்கள் அந்த விஷயத்திலே கவனமாக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கவலைப்பட்டார்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்திலே மகளை அழைத்து சொன்னார்கள், இந்த பைத்துல் மாலில் இருந்து நான் சில பொருட்களை எடுத்தேன், நான் ஆட்சியிலே இருக்கின்ற பொழுது, நான் ஹலீஃபாவாக இருக்கின்ற பொழுது எனக்கு அனுமதி, அதிலே நான் ஒரு மேலாடையை எடுத்திருந்தேன், இது பைத்துல் மாலில் இருந்து எடுத்து அணிந்த மேலாடை, நான் ஹலீஃபா என்ற காரணத்தால் எடுத்தேன். 2வது ஒரு ஒட்டகத்தையும் எடுத்தேன். 3வது பணியுடைய செய்யக்கூடிய ஒரு அடிமையும் நான் அதில் இருந்து எடுத்தேன். இந்த 3ஐயும் நான் பெற்றுக்கொண்டேன் ஹலீஃபாவாக இருந்த காலகட்டத்திலே. இந்த 3ஐயும் என்னுடைய உயிர் பிரிவதற்கு முன்னால் இதை அடுத்த ஹலீஃபா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடம் இதை சேர்த்து விடுங்கள், இது விலை மதிப்பில்லாததான், இருந்தாலும் பைத்துல் மாலிலிருந்து எடுத்தது, இதையும் நாளை மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு விசாரணை செய்யக்கூடியவனாக இருப்பான் என்பதை அங்கே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள் என்றால், பெருமக்களை, மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும், ஒவ்வொரு அமல்களும், எந்த அமல் நம்மை உயர்த்தும், எந்த அமல் நம்மை தாழ்த்தும் என்பதாக நாம் நினைத்து விட வேண்டும். எதையும் நாம் அற்பமாக கருதிவிடக் கூடாது. ஒரு முஸ்லிமின் உடம்பில் ஒரு உறுப்பாக இருக்கக்கூடாதா என்பதாக ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கவலைப்பட்டார்கள். ஒரு முஸ்லிமுடைய உடம்பிலே நான் ஒரு உறுப்பாக இருந்து விடக் கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எத்தனை பாவங்களை சபித்தார்கள் தெரியுமா? யார் வட்டியை சாப்பிடுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். எந்த பெண்கள் உடம்பிலே பச்சை குத்திக் கொள்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான்.
பெண்கள் எந்த பெண்கள் ஒட்டுமுடி வைக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். புருவங்களை அழகுபடுத்தக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். பற்களை அழகுபடுத்தக்கூடிய பெண்களை அல்லாஹ் சபிக்கிறான். இப்படி எத்தனையோ பாவங்களை அல்லாஹ் சபித்துக் கொண்டிருக்கிறான். அது நமக்கு தெரியாது. இது ஒரு சின்ன அமல், ஒரு சின்ன செயல் என்பதாக நாம் நினைத்து குடும்போக்காக விட்டுவிடுகிறோம். பெருமக்களை, எந்த செயல் நம்மை உயர்த்தும், எந்த அமல் நம்மை கீழே தாழ்த்தும் என்பதாக நாம் சொல்லிவிட முடியாது. ஆகையால் புனித ரமலானுடைய மாதத்தை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திலே நாம் முழுமையாக நல்ல அமல்களை செய்து தீமைக்கு இடம் கொடுக்காமல், தீமைக்கு நாம் செவிசாய்க்காமல் நன்மையை நம்முடைய வாழ்க்கையிலே முழுமையாக செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய சந்திப்பையும் பெறக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.